வார்து புயல் தாக்கியதால் சென்னையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு விழுந்துள்ளன. அவற்றில் தங்கியிருந்த பறவைகள் புதிய வாழ்விடத்தை தேடிச் சென்று விட்டன. இதுகுறித்து தந்தி டிவிக்கு பேட்டியளித்த கோவையில் உள்ள சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் இயக்குநர் சங்கர், மக்கள் தங்கள் வீடுகளில் பறவைகளுக்கு கூடுகள் அமைத்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த மரங்கள்லாம் அழிஞ்சதுனால நிறைய கூடுகளும் அழிஞ்சிருக்கு. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, தான் கட்டின கூட்டிலேயே திருப்பி வரும். அடுத்த வருஷமும் அதே இடத்துலையே கட்டும். சிலது அந்த இடத்த விட்டுரும், வேறு இடத்துக்கு போயிடும். இப்போ அழிஞ்ச கூடுகள்லாம் திருப்பி நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. இப்போ வேறு எங்கெல்லாம் இப்போ மரங்கள்லாம் இருக்கோ அந்த இடங்களில் நம்ம அதுங்களுக்கு நெஸ்ட் பாக்ஸஸோ இல்லை அதுங்களுக்கு கூடு கட்டுறதுக்கான அந்த என்விரான்மெண்ட்டையோ நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்க, இப்போ இந்த பறவைகள் அழியலை, இப்போ மரங்கள் தான் அழிஞ்சிருக்கு. இப்போ இந்த இருக்கிற பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி அதுக்கு ஒரு ப்ராஜெக்டாக தான் எடுத்துகிட்டு அதை பண்ணணும். அதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி எந்த விதமான டெக்னிக்கல் அட்வைஸ் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம்.